கொஞ்சம் கூட உணர்வில்லாமல் எனக்கு துரோகம் செய்து, வேண்டுமென்றே எனக்கு துரோகம் செய்து, வேண்டுமென்றே என்னை சின்ன பின்னமாக்கி கொண்டு எனக்கு முன்பதாக வந்து இப்படி ஒன்றும் தெரியாதது போல இப்படி நடிக்கிறார்களே என்று நீங்கள் மனம் துவண்டு போயிருக்கலாம். ஆமென். நன்றி அறிதல் இல்லாத ஜனத்தின் நடுவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் ஒரு பச்சோந்து இப்படியாக கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டதாம். அது சொன்னதாம், நிறம் மாற்றும் போட்டியில் நான் மனிதர்களிடம் தோற்றுவிட்டேன் என்று உடைந்து போய் ஒரு கடிதம் எழுதினதாம். நிறம் மாற்றும் போட்டியில் நான் மனிதர்களிடம் தோற்றுவிட்டேன். நேரத்திற்கு நேரம், இடத்திற்கு இடம் தங்களுடைய வடிவத்தை, தோற்றத்தை மாற்றி உங்கள் அருகில், உங்கள் பக்கத்தில் நல்லவர்களை போல இருந்து உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் ஏராளம் இருக்கலாம். உள்ளம் உடைந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற என்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாதையிலே என்னை வைத்திருக்கிறார்.